நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட மிஸ்லனியஸ் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இதோட முதல் கொஸ்டினில் கேயோட வேல்யூ கண்டுபிடிங்க. இங்கே ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இஃப் த லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கணும்னா கேக்கு வேல்யூ என்ன, இதே லைன் ஒய்க்கு பேரலாக இருக்கணும்னா கே வேல்யூ என்ன, அதே மாதிரி இந்த லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜினாக இருக்கும்போது கேக்கு என்ன வேல்யூ எடுக்கும், அந்த மூணுமே கேட்டிருக்காங்க. இது 1 by 1 இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது உங்களோட ஒய் ஆக்சிஸ், இது உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 0 டிகிரி, இது வந்து உங்களோட 90 டிகிரி வந்து உங்களோட ஒய் ஆக்சிஸ். ஸ்லோப்பை வந்து நம்ம யூஸ்வலாக எம்ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்லோப் வந்து டேன் தீட்டா. டேன் தீட்டா அப்படின்றதா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் பேசிக்காகவே. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும்போது டேன் 0 வரும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் வந்து 0 தான். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட ஸ்லோப் அப்படின்றது ஒய் வந்து 90 டிகிரியில் கிடைக்கிறதுனால tan 90. அப்போ எம் வந்து நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ் வந்து நாட் டிஃபைன்டு, நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஈக்குவேஷன் வந்து இப்போ வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இப்போ பிஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ப்ளஸ் சி அங்கே போனால் மைனஸ் ஏஎக்ஸ் ஆகும், இங்கே இருக்கிற ப்ளஸ் சி அங்கே போனால் மைனஸ் ஏ ஆகும். மல்டிப்பிள் இருக்க பி அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போகும். அப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் ஏஎக்ஸ் பை பி மைனஸ் சி பை பி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ இது பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது தான் பேட்டர்ன். இதில் எம்ன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஏ பை பி அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி அப்படின்னு நம்மளால் டெஃபினட்டாக சொல்லிட முடியும். ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அந்த லைனோட ஸ்லோப் அப்படின்றது மைனஸ் ஏ பை பிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னா இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்க இங்கே பாருங்களேன், ஏஎக்ஸ் இது வந்து பிஒய், இது வந்து சி மாதிரி இருக்கு. ஏன்னா இதில் எந்த எக்ஸ் டேர்ம்ஸும் ஒய் டேர்ம்ஸும் இல்லை பாருங்கள். அப்போ இது வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படின்ற பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு இப்போது இதோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டு இப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் எப்படி 0வோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க எல்லா லைனோட ஸ்லோப்பும் 0 தான். அப்போ இந்த லைனோட ஸ்லோப்பை மட்டும் நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கொஸ்டினில் ஏயோட வேல்யூ அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது கே மைனஸ் 3. பி அப்படின்றது வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட இந்த நெகட்டிவ் சிம்பிளோடு சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் 4 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்றது. சியோட வேல்யூ இந்த ரிமைனிங் டேர்ம். நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு சி தேவையில்லை, மைனஸ் ஏ பை பி தான் நம்மளோட ஸ்லோப்போட ஃபார்முலா. அப்போ ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் அப்படின்றது நம்மளோட பேசிக் ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி அப்படின்றது. ஸோ மைனஸ் ஆஃப் ஏ வேல்யூ வந்து கே மைனஸ் 3, பியோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் 4 மைனஸ் கே ஸ்கொயர்னு எழுதிடலாம். மைனஸும் மைனஸும் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸ்லோப் ஆஃப் த லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது இதோட ஸ்லோப்போட வேல்யூ டெஃபினட்டாக 0 தான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்லோப்போட வேல்யூவும் ஈக்குவல் டு 0ன்னு தான் எடுக்கணும். இங்கே டிவைடில் இருக்க டேர்ம் அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ கே மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் 3 அங்கே போனால் ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. அடுத்து அதே கொஸ்டினில் பேரலல் டு ஒய் ஆக்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைன்ஸுக்கும் அதோட ஸ்லோப் வந்து நாட் டிஃபைன். அப்போ இவங்களோட ஸ்லோப் வந்து ஆக்சுவலாக நாட் டிஃபைன்ட். ஸோ நாட் டிஃபைண்டை வச்சு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்க லைனோட ஸ்லோப் நமக்கு தெரியும். ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட ஸ்லோப், அதாவது கே மைனஸ் 3 பை 4 மைனஸ் கே ஸ்கொயர்ட் அப்படின்றதான் நம்மளோட கிவன் லைனோட ஸ்லோப். இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும்னா இந்த வேல்யூ வந்து என்ன வரணும்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரணும். எப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நாட் டிஃபைண்டுக்கு வரும்னா டினாமினேட்டர் 0வாக இருக்கும்போது. டினாமினேட்டர் 0வாக இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாட் டிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் த கண்டிஷன் நம்ம என்னன்னு சொல்லிக்க முடியும்னா the denominator will be equal to 0ன்னு சொல்லிடலாம். ஏன்னா அப்போ தான் அது நாட் டிஃபைன் கிடைக்கும். மைனஸ் கே ஸ்கொயர்ட் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் கே ஸ்கொயர்ட் ஆகிடும். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ரூட் ஆகிடும். அப்போ ரூட் 4 இஸ் ஈக்குவல் டு கே. ரூட்லேருந்து வெளில எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரெண்டு சிம்பிளுமே கேக்கு கிடைக்கும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் அப்படின்னா 0,0 அப்படின்னு அர்த்தம். ஒரு லைன் வந்து 0,0 வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா 0,0 அப்படின்ற கோஆர்டினேட் வந்து கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ 0,0 சாட்டிஸ்ஃபை த கிவன் ஈக்குவேஷன். ஸோ சாட்டிஸ்ஃபை த கிவன் ஈக்குவேஷனாக என்ன அப்படின்னீங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸ்லையும் ஒய்யோட பிளேஸ்லையும் 0வும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து வேலிட் தான். இப்போ இந்த எக்ஸோட பிளேஸ்லையும் 0, ஒய்யோட பிளேஸ்லையும் நம்ம 0 போடும்போது 0 இன்ட்டு எனிதிங் இந்த மொத்த டேர்மும் 0 ஆகிடும். அதே மாதிரி 4 மைனஸ் கே ஸ்கொயர்டு இன்ட்டு 0 பண்ணும்போது இந்த டேர்மும் 0 ஆகிடும். இதில் எக்ஸ் அண்ட் ஒய் இல்லாததுனால இந்த டேர்ம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும்.
k squared minus 7k plus 6 is equal to 0. இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் k வேல்யூ. இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது -7 வரணும். அப்போ -6 -1 பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் +6 ஆட் பண்ணும்போது -7 நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால இதை டிவைடட் பை 1 பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேஞ்சும் ஆகாது. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை k - 6 k - 1 = 0 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ k - 6 = 0ன்றது ஒரு ஆப்ஷன், k - 1 = 0ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. -6 அங்கே போனால் +6 ஆகும். அப்போ k = +6, இது k = +1. ஸோ ரெண்டுமே k-யோட வேல்யூஸ் தான். ஸோ k is either 1 or 6 அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன்ஸ் which cut off intercepts on the axis whose sum and product are 1 and -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது உங்களோட y ஆக்சிஸ், இது உங்களோட x ஆக்சிஸ். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த லைன் வந்து x ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டையும் y ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்லேயும் மீட் பண்ணலாம். அப்படி மீட் பண்ணும்போது x ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து x இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க, y ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து y இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. இதை ஏனோ இதை பீனோ நம்ம ஜென்ரலாக எடுப்போம். இதை வந்து நம்மளோட பேசிக் ஃபார்முலா x/a + y/b = 1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸோட இன்டர்செப்டும் ஒய்யோட இன்டர்செப்டும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எழுத சொன்னாங்கன்னா இதுதான் உங்களோட ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்டர்செப்ட் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் நம்ம a b அப்படின்னு எடுத்திருக்கோம். சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த இன்டர்செப்ட் வந்து 1 -6. அதாவது இந்த ரெண்டு இன்டர்செப்டையும் சம் பண்ணால் 1 வரும், ப்ராடக்ட் பண்ணால் -6 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் அப்படின்னா அந்த ஏயும் பியும் ஆட் பண்ணான்னு அர்த்தம். இப்போ a + b = 1. ப்ராடக்ட் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற வேல்யூன்னு அர்த்தம். இப்போ ப்ராடக்ட்ஸ் = a × b = -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணிவிட்டு ஏயும் பியும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பியோட வேல்யூஸ் -6/a அப்படின்னு எழுதிக்கலாம் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து. இந்த b வேல்யூவை கொண்டு போய் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ a + b = 1ன்ற ஈக்குவேஷனில் இந்த bக்கு பதிலாக -6/a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ a -6/a = 1 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து என்ன பண்ணிக்கோங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. a × a வந்து a² -1 × 6 வந்து 6, டினாமினேட்டரில் ஒரு a இருக்குது, this = 1. இங்கே டிவைடில் இருக்க அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ a² -6 = a. இந்த ப்ளஸ் a அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ a² -a -6 = 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வருது. இங்கே 1 இங்கே -6 மல்டிபிள் பண்ணால் -6 வரணும். அதே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் -1 வரணும். ஸோ -3 + 2 அப்படின்னு எடுக்கும்போது மல்டிபிள் பண்ணால் -6ம் சப்ட்ராக்ட் பண்ணால் -1ம் கரெக்டாக வருது. முதல் நம்பர் 1 இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் வந்து a. அப்போ a - 3 a + 2 = 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக =0 பண்ணும்போது a = -3 அங்கே போனால் +3 ஆகும், +2 அங்கே போனால் -2 ஆகும். அப்போ a = 3ன்னு ஒரு ஆப்ஷன், a = -2ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1 a = 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் 1ல் இஃப் ஏயோட வேல்யூ +3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பியை கண்டுபிடிக்கணும். b என்னது -6/a. அப்போ b = -6/aன்னு எழுதிக்கோங்க. அப்போ -6/aக்கு பதிலாக நம்ம 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வேல்யூ என்னது -2. பியோட வேல்யூ -2 தான். இப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் ஈக்குவேஷனை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. x/a + y/b = 1 அப்படின்றது நம்மளோட பேசிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இதில் x/aக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது 3 + bக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது -2. y/-2 = 1ன்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ஈக்குவேஷன். இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ -2 இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா -2x + 3y -6ன்னு வரும். -6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் இப்படி எழுதிக்க முடியும். ஸோ -2x + 3y -6 இப்படி எழுதிக்கலாம். எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனில் நிறைய நெகட்டிவ் சைன்ஸ் இருந்தது அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணி 2x - 3y = 6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது உங்களோட கேஸ் 1. இப்போ அதே மாதிரி கேஸ் 2 எழுதிடலாம். எதுக்காக கேஸ் 2 எழுதுறோம்னா நமக்கு ஏக்கு 2 வேல்யூ கிடச்சதில்ல, 3 வச்சு ஒரு தடவை போட்டிருக்கோம். அதே மாதிரி 2வை யூஸ் பண்ணி சம்மை ஒரு தடவை அப்ளை பண்ணிடணும். அப்போ இஃப் a = -2 இருந்தது அப்படின்னா பியோட வேல்யூ கொஸ்டினில் -6/a நம்ம எடுத்திருக்கோம். அப்போ -6/-2 கேன்சல் பண்ணால் +3 கிடைக்குது. இப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாம். x/a + y/b = 1 அப்படின்றது நம்மளோட ஈக்குவேஷன். 3 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 2 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன்
3x minus 2y by minus 6 வரும். அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். 1 கூட மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியும் விடலாம். இல்லை -6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து +6னும் எழுத முடியும். ஸோ 2 கேஸ்லையும் கிடச்சி ஈக்குவேஷனை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். 2x minus 3y is equal to 6ன்றது ஒரு ஈக்குவேஷன். இதில் நிறைய மைனஸ் சைன் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணி -3x + 2y = 6 அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் இப்படியே எழுதினா கூட உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டு தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.